இனிதான் பெங்கல் புயலின் சம்பவமே இருக்கு. 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் மற்றும் 14 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 14 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் பெஞ்சல் புயல் வடமேற்கு திசையில் நகர்ந்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதியாவது புயலாக வலுப்பெற்று புதுவையிலிருந்து சுமார் கிழக்கு 120 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னையிலிருந்து தென்கிழக்கு 110 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திற்கு வடக்கு 200 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது என தெரிய வந்துள்ளது. அதே சமயம் புயலை கரையை கடந்த சமயத்தில் 70 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரையில் பார்த்தீங்கன்னா காற்று வீசியது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இன்று கிட்டத்தட்ட விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல் மற்றும் ஈரோடு மாவட்டம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யும் வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு பொதுவாக நகரின் ஒரு சில பகுதிகளில் மட்டும் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸை எட்டி இருக்கும். அடுத்த 44 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மட்டும் பார்த்தீங்கன்னா கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை: இன்று வட தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு அந்தமான் கடலோர பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 60 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில், இடையிலே 90 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 50 கிலோமீட்டரிலிருந்து 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லியும் மழை பெய்யுமா இல்லை என்பதை தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனலுடன் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி.